இந்த தருணத்தில் நம்முடைய எழும்பூர் எம்எல்ஏ திரு பரந்தாமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், என்னன்னா பிரதமர் மோடி அவர்கள் பேசினதுக்கு தமிழக முதலமைச்சர் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. போகும் இடங்கள் எல்லாம் ஒடிசா முதற்கொண்டு பீகார்லையும் இது போன்று சொல்றாங்க. ஆனா பாஜகலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து தமிழர்களை குறிப்பிட்டு சொல்லல, திமுக காரவங்க அப்படி செஞ்சிருக்காங்க, வரலாற்றில் அது இருக்கு, அதனாலதான் அவர் அப்படி பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பாஜக காரங்களுக்கு வரலாறும் தெரியாது, யதார்த்தமான அரசியலும் அவங்களுக்கு புரியாது. மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுன்னா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாடு தான்ன்ற ஒரு அடையாளத்தை அவர் வச்சிருக்கிறாருன்னா, அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் வந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்கோ தமிழ்நாட்டுடைய அக்கறைக்கும் பாடுபடலைன்றதான் நம்ம பொருள் புரிஞ்சுக்க முடியும். அதை முதல்ல பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஆக மோடி என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ்நாட்டினுடைய பாதுகாவலரா தமிழ்நாட்டினுடைய எல்லாத்துக்குமான ஒரு கட்சியா இருக்கிறது திமுக தான் அப்படிங்கிறத வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ல அதை நான் பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்கள் வந்து தமிழர்களால் பாதிக்கப்படுறாங்க, அடித்து துன்புறுத்துறாங்க அப்படிதான் பேசினாரே தவிர, இங்க ஆர்ஜேடியோட பிஜேபி வந்து இந்தியா கூட்டணியில் இருக்குது அதை சம்பந்தப்படுத்தி பேசினாரே தவிர, மற்றபடி வந்து திமுக அப்படிங்கிறத ஒரு மைண்ட் பண்ணி அவர் பேசல. தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய பீகார்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, அடிச்சு துன்புறுத்துறாங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு கருத்தை அவர் பேசியிருக்கிறார். இங்க நாங்க கேட்கறது என்னன்னா, மாண்புமிகு இந்திய பிரதமர் இந்திக்கான பிரதமரா இல்ல இந்தியாவுக்கான பிரதமரான்றத ஒரு கேள்வி. ஒரு இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்பால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர். நாட்டில மதவாதத்தையோ இனவாதத்தையோ மொழிவாதத்தையோ பிரிவினைவாதத்தையோ தூண்டுகிற வகையில நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் செயல்பட மாட்டேன் என்று இந்திய ஜனாதிபதி முன்னணியில பதவி ஏற்றுக்கிட்டு உறுதிமொழி கொடுத்த ஒரு பிரதமர் இன்னைக்கு தமிழர்கள் அல்லது வட இந்தியர்கள் அல்லது இந்தி பேசுகிறவர்கள் என்று, அல்லது தென்னிந்தியா அல்லது வட இந்தியா அல்லது தமிழ்நாடு அல்லது வந்து பீகார், இப்படி ஒரு பிரிவினைவாதத்தை மொழியின் பெயரால இனத்தின் பெயரால இப்படி பேசுவது என்பது அடிப்படையில் பிரதமர் பதவியில் இன்றைக்கு அவர் நீடிப்பதற்கு தகுதியற்றவர் தான் நாங்கள் கருதுகிறோம். இன்னொன்னு, மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ரொம்ப அழகா இன்றைக்கு வந்து ஒரு பதிவிட்டிருக்கிறார். நீங்க இந்தியாவுக்கான பிரதமர், இது போன்ற விஷமத்தனமான வன்முறையை தூண்டுகிற வகையில இது உங்களுடைய அரசியல் பொறுப்புக்கும் நீங்க வகிக்கிற பொறுப்புக்கு இது அழகல்லன்றத வந்து ரொம்ப நாகரிகமா சுட்டி காட்டியிருக்கிறார். நான் கேட்கிறேன், பிஜேபி காரங்களுக்கு தமிழ்நாட்டுல பீகாருக்கு பாதிப்பு ஏற்பட்டதுன்னு ஒரு பொய்யான வதந்தியான செய்தியை போட்டவரை அவரே வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுடைய காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இது இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை நாங்க வந்து ஏற்கனவே உலகுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். அப்ப மீண்டும் மீண்டும் ஒரு விஷமத்தனத்தை பரப்புறாருன்னா, இதுக்கு முன்னாடி ஒடிசா மாநிலத்துல போய் உங்களுடைய ஜெகநாதருடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை செய்தார். இன்னைக்கு வந்து பீகார்ல போய் தமிழ்நாட்டில் வந்து பீகார் மக்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க, தொழிலாளர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாரு. இது எவ்வளவு விஷமத்தனமானது, வன்முறையை தூண்டுறது. பிஜேபி வந்து வன்முறையை தூண்டியும் மொழிவாதத்தையும் மதவாதத்தையும் வச்சுதான் அரசியல் செய்யறாங்கன்றதுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு எதுவுமே இருக்க முடியாது. சரி, இப்போ பாஜக தரப்புல சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, திமுகல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் பீகார்ல இருந்து இங்க வந்து தொழில் செய்யக்கூடியவங்கள அங்க பிழைக்க வழி இல்லாம தானே இங்க வந்திருக்காங்க, வேற என்ன பண்ண முடியும், பானிபூரி விற்கிறவங்க, இப்படி எல்லாமே விமர்சனத்தை முன்னாடி முன் வச்சிருக்காங்க தானே, அதைத்தான் குறிப்பிட்டு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அந்த கான்டெக்ட்க்கு நான் சொல்றேன். எங்களுடைய பேச்சாளர்கள் வந்து என்ன பேசுனா, நீங்க மொழியை திணிக்கிறீங்க, இந்திய நீங்க படிச்சா இந்தியா ஃபுல்லா வேலை கிடைக்கும், உலகம் ஃபுல்லா வேலை கிடைக்கும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அல்வாவை கிண்டி கையில கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்திய தாய்மொழியா வச்சிருக்கக்கூடிய பிற மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த மாநிலத்திலே வேலை இல்லாம தானே பிற மாநிலங்களுக்கு வராங்க. இதோப்பா தமிழ்நாட்டுல நம்மளுடைய மாநிலத்துல வந்து பணியாற்றுறாங்க, அப்போ இந்திய தாய்மொழியா வச்சிருக்கிறவங்களுக்கு அங்க ஏன் வேலை இல்லாம இருக்குன்னு ஒரு தர்க்கத்தை ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்களே தவிர, அதற்காக நாங்க வந்து அவங்களை எதிரியாவே பார்க்கவே இல்லை. அவங்கள வந்து நாம வந்து அவங்களை எந்த இடத்துல நம்ம துன்புறுத்துறோம். ஏமா, இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தான் வந்து அமைதியான மாநிலம்னு எத்தனை வட மாநில ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே விரும்பி இங்க வராங்க. ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு கூட எதுக்கு இங்கேயே அவங்க வந்து தங்குறாங்க?
தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலம். எத்தனை பிசினஸ் பீப்புள்ஸ் வந்து இன்னைக்கு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள அவங்களுக்கு வணிகம் இருந்தாலும் கூட தமிழ்நாடை வந்து இருப்பிடமாக கொள்றது விரும்புறாங்க. இதுக்கு காரணம் தமிழ்நாடு ஒரு அமைதி மாநிலமாக இருக்குது. வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாடும், எல்லார் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியான்னு சொன்னாலும் கூட பன்முகத்தன்மை கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அது வந்து அங்க பணிபுரிகிற இந்த பீகார் மக்களுக்கே தெரியும். இன்னைக்கு திருப்பூர்ல லட்சக்கணக்கான பேர் பணியாற்றுறாங்க. இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல ஆயிரக்கணக்கான பேர் பணியாற்றுறாங்க உரடம் தொழிற்சாலைகள்ல. ஏன் இன்னைக்கு வந்து தோட்ட தொழிலாளர்கள் கூட இன்னைக்கு வந்து மலைவ பகுதிகளில் வந்து இன்னைக்கு வந்து விவசாயத்துல டீ எஸ்டேட்டா இருக்கட்டும், இல்ல வந்து ஏலக்காய் எஸ்டேட்டா இருக்கட்டும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தோட்டக்கலை தொழில கூட வந்து ஜார்க்கண்ட், பீகார் போன்ற பல மாநிலங்கள்ல இருந்து பணியாற்றுறாங்க. அதனால வந்து இது வந்து திமுக வந்து இதை வந்து இப்படி பேசுறதுனால வந்து வன்முறையை தூண்டுறாங்கன்றது சொல்றது சுத்த அயோக்கியத்தனம். பாரதிய ஜனதாவுடைய கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியும் இந்தியாவின் பிரதமராக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட பேச்சு பேசுவது என்பது இது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது, அயோக்கியத்தனமான ஒரு வாதமாகத்தான் நான் சொல்ல முடியும் என்னால. நன்றி சார். இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.